சிவபெருமானுக்கு ஸ்வேத அட்சதையை, அதாவது வெள்ளையான முனை முறியாத அரிசியை, லட்சம், அதாவது 9 பிரஸ்தமும் 2 பலமும் சமர்ப்பித்தால் சகல சம்பத்தும் உண்டாகும். இது போதா என முனிவர் அருளிய ருத்ர நியாச விதானப்படி சுந்தர வஸ்திரந்தரித்து பிறகு சமர்ப்பிக்கத்தக்கது. இதற்கு வில்வ பழத்தை வைத்து தூப தீப ஆராதனைகள் செய்தால் பூஜா பலன் கைகூடும். இவ்வாறு செய்பவன் 20 அந்தணருக்கு அன்னமிட்டு 108 ஸ்ரீ ருத்திர காயத்ரி ஜபிக்க வேண்டும். எல் அட்சதை 11 பலம் சமர்ப்பித்தால் சகல பாபங்களும் நாசமாகும். இதற்கு பிராமண பூஜையும் செய்ய வேண்டும். எவை அட்சதை லட்சம், அதாவது 8.5 பிரஸ்தமும் 2 பலமும் சமர்ப்பித்தால் ஸ்வர்க்க போகம் கிடைக்கும். இதற்கு பிரஜாபத்ய கிருச்சிரத்திற்கு செலவாகும் தொகையை பிராமண போஜனத்திற்கு செலவிடலாம். கோதுமை அட்சதை லட்சம், அதாவது 128 பலம் சமர்ப்பித்தால் ராஜாதிபத்தியம் உண்டாகும். இதற்கு மேலே சொன்ன அளவு பிராமண போசனம் செய்விக்க பயறு அக்ஷதை லட்சம், அதாவது 7.5 பிரஸ்தமும் 2 பலமும் சமர்ப்பித்தால் சுக ஜீவனமும் உண்டாகும். உளுந்து அட்சதை லட்சம், அதாவது 15.5 பிரஸ்தம் சமர்ப்பித்தால் இஷ்ட காமியங்கள் கிடைக்கும். இதற்கு 11 பிராமணரை போஷிக்கவும். சாமை தினை முதலிய தானிய அட்சதை, அதாவது சுமார் 1 பிரஸ்தம் சமர்ப்பித்தால் அறம், பொருள், இன்பம், வீடு, அதாவது கர்ம அர்த்த காம மோட்சங்கள் கிடைக்கும். இதற்கு 12 பிராமணர்களுக்கு அன்னமிடவும். கடுகு லட்சம், அதாவது 20 பலம் சமர்ப்பித்தால் சத்துரு மாரணமாகும். இதற்கு 101 பிராமண போஜனமும் 1 கோதானமும் 1 ரிஷபதானமும் செய்க. இவை தவிர வேறு பலவிதமான தானியங்களாலும் பூஜை செய்யலாம். துவரை இலையை குங்குமம் கலந்த சந்தனத்தில் தோய்த்து பூஜித்தால் பற்பல பலன்கள் சித்திக்கும். இவ்வாறு சூத முனிவர் கூறியதும் நைமிசாரண்ய வாசிகள் அவரை நோக்கி, சிவஞான செல்வரே, தானியங்கள் 1 லட்சம் எவ்வளவு எடை என்று சொன்னீர்கள். இனி மலர்கள் லட்சத்துக்கு எவ்வளவு எடையிருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் என்றார்கள். சூதமா முனிவர் சொல்லலானார். முனிவர்களே, சங்கு புஷ்பம் 1 பிரஸ்தமும், ஜாதி மல்லிகை 20 பிரஸ்தமும், தில புஷ்பம் 19 பிரஸ்தமும், கரவீரம் 40 பிரஸ்தமும், நிற்குண்டி 40 பிரஸ்தமும், கோங்கு திரிசனம் இவை 10 பிரஸ்தமும் லட்சம் மலர்களாகையால் பிற மலர்களை இவ்வாறே எடை நிர்ணயித்து பூஜிக்க வேண்டும். இனி தாரா பூஜையை சொல்கிறேன். சிவலிங்க பெருமானின் மீது சொரியும்படி தாரா பாத்திரங்கட்டி அதனால் பூசித்தால் ஜுவரம் முதலியவை நீங்கும். சத ருத்திரம், ஏகாதச ருத்திரம், ருத்திரம், புருஷ சூகம், மிருத்யுஞ்சயம், காயத்ரி, சிவநாமங்கள் முதலியவற்றாலும் ஆகம யுக்தமான பத்திரங்களாலும் தாரா பூஜையை செய்ய வேண்டும். ஜல தாரை பூசையால் சுக விருத்தியும் சந்தான விருத்தியும் கைகூடும். நெய்யை தாரா பாத்திரத்தில் சொரிந்து அபிஷேகம் செய்தாலும் செய்வித்தாலும் வம்ச விருத்தியும் ரோக நாசமும் உண்டாகும். இது நபும்சகம் வந்தபோது 10,000 மந்திர ஜபத்தோடும் பிரசபத்ய கிருச்சிர செலவின் அளவு தொகைக்கு பிராமண போஜனத்தோடு செய்யத்தக்கது. சர்க்கரை கலந்த பாலை
தாரா பாத்திரத்தில் அபிஷேகம் செய்தால் ஒருவன் தன்மேல் செய்த பிரயோகம் ஒழியும். இது 10,000 மந்திர ஜபம் முடியும் அளவு தாரை பொழிய வேண்டும். சத்துரு உச்சாடனமும் பயமும் நீங்கும். பரிமளம் கலந்த தைல தாரை சத்துருக்களை தொல்லைப்படுத்தும். தேன் தாரை பற்பல ரோகங்களை போக்கும். கரும்பஞ்சாற்று தாரை சகல துக்கங்களையும் ஒழிக்கும். சுத்தமான ஜல தாரை மோட்ச பலன் கொடுக்கும். இவை ஒவ்வொன்றும் தீமையை அகற்றி சுகத்தை கொடுக்கத்தக்கவை. இவற்றை 10,000 மந்திர ஜபத்தோடும் 11 பிராமண போசனத்தோடும் செய்வித்தால் இஷ்ட காமியங்கள் கைகூடும். முனிவர்களே, நீங்கள் கேட்டவற்றுக்கு தக்க பதிலை சொன்னேன். இவ்விதமாக பூஜித்தவர்கள் சகல பாபங்களும் நீங்கப் பெறுவர். ஸ்கந்தர், பார்வதி, கணேசர் இவர்களுடன் கூடிய சிவபெருமானை ஒரு முறையாவது பூஜித்தவனுக்கு இம்மை மறுமை பயன்கள் கைகூடி கோடி சூரிய பிரகாசமான விமானத்தில் ஏறி அவ்வுலகை அடைந்து அங்கு அநேக தேவதாசிகள் நடனம் செய்யவும் இன்னிசை முழங்கவும் சிவபெருமானைப் போல எந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று விரும்புவார்களோ அவ்வுலகத்தில் அத்தனை காலம் அப்படியே வாழ்வார்கள் என்பதில் ஒரு சிறிதும் சந்தேகமே இல்லை. திருச்சிற்றம்பலம்.